ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான விளாக் தான். நம்ம இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு போகும்போது என்னென்ன கிராசரி ஐட்டம்ஸ் கொண்டு போகலாம், எதெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். அது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இதில் முக்கியமான திங்ஸு எல்லாம் என்ன கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு போகலாம். ஃபஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், முக்கியமாக யூஎஸ்க்கு நம்ம வரும்போது எந்த பருப்பு வகைகள், அதாவது கிரைன்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. முழுசாக விதை, அதாவது நம்ம ஊர்லேருந்து ஒரு விதையை கொண்டு வந்து இந்த ஊரில் போட்டு அதை வளர்த்தா, இப்போ நம்ம பருப்பெல்லாம் முளைக்கட்டி வளர்ப்போம். ஸோ அந்த மாதிரி சீடு வெரைட்டி எதுவுமே இங்கே அலௌடு கிடையாது. அதே மாதிரி தான் மற்ற அரிசி, என்ன பயறு வகைகள், பருப்பு வகைகள் எதுவுமே அலௌடு கிடையாது. கடுகு, ஜீரகம், மிளகு, இந்த மாதிரி எந்த பொருளும், முக்கியமாக கசகசா சுத்தமாக அலௌடே இல்லை. இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டமில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அது போக இது நானும் யூஎஸ் வரும்போது கூகுள் பண்ணும்போது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுட்டேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு பொருளை எடுத்து வைக்கும் போதும் இது வைக்கலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ அதனால கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் என்னென்ன கொண்டு வந்தேன், எதுவுமே எனக்கு இமிக்ரேஷனில் எதுவுமே எனக்கு ஸ்டாப் பண்ணலை. என்ன ஒரு இஷ்யூ ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அன்பேக்கிங் பண்ணலாம். நான் இது கொண்டு வந்த திங்ஸ் தான் இந்தியாவில் இருந்து. மசாலா ஐட்டம்ஸ், எல்லா மசாலா ஐட்டம்ஸும் அலௌடு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் எழுதியிருப்பேன் லெமன் பவுடர். இது லெமன் பவுடர் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் தனியாக செப்பரேட்டாக போடுறேன். அது போக மசாலாஸ், இந்த மாதிரி சக்தி மசாலா சாம்பார் பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, இது மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும். அது போக வந்தோடனே ஒரு ஃபஸ்ட் வீக் நம்ம எமர்ஜென்சிக்கு சமைச்சிக்கிறதுக்கு ஒரு 1 kg அவுள் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது சாம்பார் பொடி. நாங்கள் அதிகமாக டியூஸ்டே, ஃப்ரைடே கண்டிப்பாக சாம்பார் தான் வைப்பேன். அதுவும் எனக்கு சக்தி மசாலா தான் பர்சனலாக இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். எப்போயுமே எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது மட்டும் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னாப்புல இது பெப்பர் முழுசாக கொண்டு வரக்கூடாது அப்படின்றனால வீட்டிலேயே நான் பெப்பர் பொடி பண்ணி, இது எல்லாமே டபுள்ஸ் பேக்கு உள்ள ஒரு இன்சைடில் ஒரு பேக் இருக்குது. இது செகண்ட் பேக்கு. அப்போ தான் நம்மளுக்கு எதுவுமே ஸ்ப்ளிட் ஆனாலும் அதுக்குள்ளேயே கொட்டிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு எந்த இதுவும் வெளியே சிந்தாமல் இருக்கும். அதுக்காக தான். அது போக இது பார்த்திங்கன்னா ராகி மாவு, அப்புறம் சேமியா, ராகி சேமியா. அப்புறம் இது ஒரு முக்கியமான இது, நான் அதை சொல்லியே ஆகணும். இதை நான் லைட்டாக கட்டி வச்சுருக்கேன். இது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் இது ஒரு எண்ணெய் பாட்டில் மட்டும் நான் அங்கேருந்து கொண்டு வந்தேன், விளக்கெண்ணெய். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஏதாவது சின்னதாக ஒரு வயிற்று வலி, ஒரு ஹீட்டு, என்ன பிரச்சனைனாலும் எனக்கு விளக்கெண்ணெய் கண்டிப்பாக வேணும். ஸோ சப்போஸ் இங்கே கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக அட்லீஸ்ட் ஒரு மெடிக்கல் பர்பஸ்க்காவது நம்மளுக்கு வேணுமே அப்படின்றதுக்காக இதை நான் வாங்கி, இது மேலே கவர் போட்டிருக்கு, உங்களுக்கு சீல்டு கவர் தான். ஸோ பிரித்து எடுத்துக்கலாம். அதனால ஒரு 1/2 லிட்டர் மட்டும் நான் விளக்கெண்ணெய் கொண்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் இது நான் எப்போயுமே வீட்டில் குடிப்பேன். ஆக்சுவலாக இது நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, மிளகு, கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் ஓமம், கருஞ்சீரகம், இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணுறது. இது எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்ல டைஜஷன் இந்த மாதிரி இதுக்கும், ப்ளஸ் வெயிட் லாஸ்க்கும். ஸோ இது நான் குடிக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தது. டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப வெயிட் போட்டேன். ஸோ அதுக்காக இதை நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். கருஞ்சீரகம்லாம் இங்கே கிடைக்குமா என்னன்றது தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நம்ம ஊரில் இந்த சிக்கன் கடையிலலாம் செப்பரேட்டாக விற்பாங்கள்ல, ஒரு சிக்கன் 65 பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப நல்லாயிருக்கும், சக்கரான்னு சொல்லிட்டு. அது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அது கிடைக்காது அப்படின்றதுக்காக அதை எடுத்து அந்த கவர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நான் அட்டையாக வாங்கிட்டேன். 2 அட்டை வாங்கி அந்த 2 அட்டையிலையும் வெளியே இருக்க கவர்லாம் பிச்சுட்டு உள்ளே இருக்கிறது மட்டும் இந்த மாதிரி மார்க்கரில் சிக்கன் அப்படின்னு போட்டு எழுதி வச்சுக்கிட்டேன். அவங்களுக்கே தெரியும், இது கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் முக்கியமான ஒரு பொருள், நம்மளுக்கு லைட்டாக ஃபீவர் இருக்குது, கோல்டோடு சேர்ந்து அப்படின்னா நான் மோஸ்ட்லி பெங்களூரில் இருக்கும்போதே இந்த 5-6 அலுப்பு மருந்து வச்சுருப்பேன். ஸோ கொஞ்சம் சுடுதண்ணில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப ஃபீவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதே எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபீவர் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப இது இருந்தால் தான் நான் டேப்லெட் எடுப்பேன். ஸோ அதனால எனக்கு ஜாஸ்தி தேவைப்படுன்றதுக்காக ஒரு சரம் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம்
இது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னாப்புல இது வந்து ஜீரகத்தூள், இதுவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இது ஏன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜீரக பொடியுமே அளவுடு இல்லை, எனக்கு வந்து ஒரு டைம் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு. ஸோ சப்போஸ் இவங்க செக் பண்ணி இதை கொண்டு போகக்கூடாது அப்படின்னா த்ரோ பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காக நான் அதை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து சக்தி சாம்பார் பொடி, அப்புறம் ரசப்பொடி இது. அப்புறம் வந்து பானிபூரிக்கு வந்து அந்த இதுக்கு பவுட்ரு கொஞ்சம் இருந்துச்சு, அதுவும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் இதிலே தெரியும் பூண்டு பருப்பு பொடி இது. அப்புறம் இது நம்ம ஊரில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கருணாநிதி மசாலான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கறி மசால் தூள் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ எங்கள் ஏரியா பக்கம் எல்லாருமே இதுதான் வந்து எதாவது இந்த குருமாக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இதெல்லாம் பண்ணும்போது இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக அதுவும் வாங்கிக்கிட்டு, அப்புறம் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் வாங்கிக்கிட்டு, அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் பொடி ஒன்று வாங்கிக்கிட்டேன், தூள் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஸ்வீட் வேணும்னு சொல்லிட்டு சோன் பப்படி இன்னும் 2-3 எடுத்துருந்தாங்க. அது அடுத்த இதில் இருக்குது, ட்ராலியில் இருக்குது. உங்களுக்கு அதை அன்பாக்சிங் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். அப்புறம் வந்து இது வந்து மீன் மேக்கர்னு சொல்லுவோம்ல, என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதுவும் வந்து நான் ஒரு பாக்கெட் கொண்டு வந்தேன். இதெல்லாம் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் டவுட்டில் தான் நான் கொண்டு வந்தேன். எனக்கு என்ன அப்படின்னா, சப்போஸ் நம்ம கொண்டு போவோம் அப்படி அலௌட் இல்லை, அவங்க டஸ்ட்பினில் த்ரோ பண்ணாலும் ஓகே அப்படின்ற மாதிரியில் தான் இதெல்லாம் கொஞ்சம் டவுட்டில் தான் கொண்டு வந்தேன். பட் எதுவுமே எனக்கு இஷ்யூ ஆகலை. அப்புறம் வந்து கொஞ்சம் சித்த வைத்திய பொடி கடையில் போயிட்டு வந்து சுகருக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆவாரம் பூவு, இந்த மாதிரி நார்மல் பேசிக் இதெல்லாம் நாங்கள் எப்போயுமே எடுப்போம் வீக்லி ஒன்ஸு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இது ஃபுல்லாமே இதுவும் வாங்கிக்கிட்டேன். இது எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு பேரோடு இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இது உங்களுக்கு பிரண்டை பொடின்னு சொல்லிட்டு A2Bயில் இருந்துச்சு, அதுவும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரவை பாக்கெட்டு கடலை மாவு, இதுவும் வாங்கிக்கிட்டேன். கொஞ்சம் பேசிக், நம்ம வந்தோன்னே ஒரு 10 days வந்து எல்லா பொருளும் தேவையில்ல, அந்த மாதிரி பொருளை நான் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வந்து அப்பளக்கட்டு, இது ஒரு 5-6 பாக்கெட் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் ஒரு பொரிகடலை, முக்கியமானது மஞ்சத்தூள், அப்புறம் வந்து ஒரு கறி மசால் பட்டை, மட்டன் மசாலா, கரம் மசாலா, இது எல்லாமே. அப்புறம் இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து சுக்கு காப்பி பொடின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணோம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தனியாக வந்து ஒரு vlog போடுறேன். ஸோ இதுவும் எங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் சக்தியில் தான் வாங்குற மாதிரி பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா வந்து நானே உனக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லவும் நான் வாங்கலை. தனியாக ப்ரிப்பேர் பண்ணி சுக்கு இதெல்லாம் கொரியாண்டர் எல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சாட் மசாலா ஒரு பேக்கு. அது போக வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து வடகம், நாங்கள் நிறைய வடகம் பண்ணோம். அப்புறம் லாஸ்ட் மூமெண்ட்டில் நிறைய பேர் வந்து சில வடகம்லாம் வந்து அக்செப்டட் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க ட்ரைடாக என்ன பொருள் வேணாலும் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தனால வந்து வெண்டைக்காவும் கத்திரிக்காய் வத்தலையும் நான் வேண்டான்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன். வச்சுட்டு உருளைக்கிழங்கு மட்டும் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு இது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்லைஸாக ஒரு 5 kg வாங்கி போட்டு நல்லா வெயில் அடித்தனால வந்து லைட்டாக பாயில் பண்ணி சால்ட் போட்டு பாயில் பண்ணி அதை அப்படியே காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது இப்போ நாங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பொரிகடலை, மற்ற ஐட்டங்கள் தான் இருக்குது. இது வந்து இது என்னோடய பொண்ணு பேபிக்காக வந்து ரா பனானா, அதாவது நேந்திரக்காய் பொடி பவுடர்னு சொல்லிட்டு வாங்கினோம். இது வந்து எங்கள் பாப்பாவுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒரு நிறைய வாங்க முடியாட்டி அட்லீஸ்ட் 2-3 பேக் வந்து வாங்கிக்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். எல்லா இது லிங்க்கும் உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் நெக்ஸ்ட் இந்த சைட் பார்ப்போம். இங்கே தான் முக்கியமான ஐட்டம்ஸு. இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க, கண்டிப்பாக கொண்டு வாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது குழம்பு மிளகாய் பொடி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. இதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஜிப்லாக்கில் வந்து போட்டு லாக் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு ஜிப்லாக் 2 கவர் போட்டு கொண்டு வாங்க. இது குழம்பு மிளகாய் பொடி. அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாய் பொடி, சில்லி பவுடர், இதுவும் அதே மாதிரி தான். உள்ள ஜிப்லாக் கவர் இன்னொன்று இருக்குது, இது செகண்ட் கவர். அது போக வந்து இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து என் பொண்ணுக்கு தனியாக உளுந்தங்க இது கருப்பு உளுந்து இருக்குல்ல, அதில் வந்து வறுத்து ஏதோ பொடி பண்ணி கொடுத்தாங்க. கஞ்சிக்காக தான் இது ரெண்டுமே என் பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து இட்லி பொடி. அதுக்கப்புறம் வந்து இது பிரியாணி லீவ்ஸ், உங்களுக்கே தெரியும். அப்புறம் இது ஃபுல்லாமே வந்து இந்த நான் சொன்ன மாதிரி என் பொண்ணுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குரிய பொடிகள் தான். அப்புறம் இந்த மாதிரி பிரியாணி இதெல்லாம் வந்து கொஞ்சம் டவுட்லேயே இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு வச்சுட்டு இது 2 மட்டும் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரப்பு,
அப்புறம் இது வந்து பால் பவுடர். ஆக்சுவலாக வந்து நாங்கள் பேபி 8 மந்த்ஸ் பேபியோட தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து பேபிக்கு என்னென்ன வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், எதெல்லாம் கொண்டு வரலாம், அவங்களுக்கு எத்தனை கேஜி ஃப்ரீ அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஐ திங்க் அவ்வளோதான். இது எதுவுமே எனக்கு வந்து எதுவுமே எந்த இது மதுரையில் இருக்கட்டும், இல்லை டெல்லி, இல்லை இங்கே நான் வந்து யூஎஸில் வந்து லேண்ட் ஆஃப் செக் அவுட் பண்ணும்போதுமே வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இமிக்ரேஷனில் எதுவுமே எனக்கு ப்ராப்ளம் ஆகலை. ஸோ நீங்கள் இதில் இருக்கிறது எதுவுமே பிரச்சனை இல்லை, கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் விளாகில் உங்களை பார்க்கலாம். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செப்பரேட்டாக இன்னொரு விளாகில் சந்திக்கலாம். பை பாய். பேக் செக்இன் பண்ணும்போது எங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து காட்டானது என்ன அப்படின்னா வந்து ஒரு சாக் பீஸ் கொண்டு வந்திருந்தோம் ஒரு பாக்ஸில். அப்புறம் வந்து ஃபெவிக்விக், அது 2 மட்டும்தான்.